ஹாய் ஹலோடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, உங்கள் பேர் ஒயன், உங்கள் சிஸ்டர் பேர் மியா. ஜேகே உங்களோட மாமா பையன். சின்ன வயசுலேருந்தே ஜேகேவை மியாவுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு உங்கள் அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் பேசி முடிச்சிருப்பாங்க. மியா எப்படின்னா ஒரு சைலண்ட்டான பொண்ணு, யார்கிட்டேயுமே அவ்வளோ பேச மாட்டாங்க. என் வீட்டில் கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். வாயாடிங்க, நீங்கள் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவீங்க. அதனாலேயே உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஜேகே ஒரு கம்பெனியோட சிஇஓ. அண்ட் மியா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகே அவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டதுக்கு மியா இல்லை, முடியாது, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. மியா காலேஜ் முடித்ததுமே உங்கள் வீட்டில் ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு மியாவை கேட்டிருப்பாங்க. பட் மியா இல்லை, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு ஒர்க் பண்ணணும், இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், வேண்டாமே அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போது நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. எப்போவுமே ஜேகே தான் உங்களை காலேஜில் ட்ராப் பண்ணி விடுவான். ஏன்னா உங்கள் வீட்டில் இங்கேருந்து காலேஜ் தூரம், அதனால் தனியாகலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை தனியாக விட்டுருக்க மாட்டாங்க. அதனால் ஜேகே தான் போய் ட்ராப் பண்ணுவான். மியா ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டிலே போயிடுவான். ஜேகே ஃபஸ்ட்டு நான் உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணவான்னு கேட்டதுக்கு இல்லை வேண்டாம், நான் ஸ்கூட்டிலே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. மியா ஜேகே கிட்ட அவ்வளோ பேச மாட்டா. ஜஸ்ட் சாப்பிட்டீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாள். நீங்களும் ஜேகேவும் தான் நிறைய பேசுவீங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக பேசுவீங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா உங்கள் அம்மா தாங்க உங்களுக்கு கத்திட்டு இருக்காங்க. ஒய்யனை எழுந்துடுடி, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னும் எவ்வளோ நேரம்டி நீ தூங்குவ? நீங்கள் தூக்கத்துலேயே அம்மா இன்னும் 2 நிமிஷம்மா. எங்கள் அம்மா நீ 2 நிமிஷம்னு சொல்லி 1/2 மணி நேரம் தூங்குவடி, எழுந்துடுறி, லேட்டாக போய் வெளில நிற்காத ஒய்யன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்னும் அம்மா ப்ளீஸ்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா இப்போ நீ எழுந்துக்கலன்னா நான் ஜல்லிக்கரண்டியை வச்சு உன்னை அடிப்பேன், பட்டையாக வீங்கிடும், பரவாயில்லையா அப்படின்னு உங்கள் அம்மா ஜல்லிக்கரண்டின்னு சொன்னோன்னே டக்குன்னு எழுந்து உட்காந்துருச்சுட்டு, சரிம்மா ஜல்லிக்கரண்டியெல்லாம் எதுக்கு இழுக்கிற? உங்கள் அம்மா உடனே அப்படின்னா சீக்கிரமாக கிளம்பு போ அப்படின்னு உடனே நீங்கள் சரிம்மா போகிறேன், காலையிலே காஞ்சனா மாதிரி கத்தாத அப்படின்னோடனே நான் காஞ்சனவாடி உனக்கு, நான் காஞ்சனவான்னு சொல்லிட்டு உங்களை அடிக்க குச்ச தேடுறாங்க. நீங்கள் பாத்ரூம்குள்ளே ஓடியே போயிட்டீங்க. எங்கள் அம்மா உடனே ஐயோ இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் சமைக்க போயிட்டாங்க. அப்போ தான் ஜேகே வீட்டுக்குள்ளே வரான். உடனே அத்தை அப்படின்னு உங்கள் அம்மாவை கூப்பிட்றான். உங்கள் அம்மா உடனே ஜேகே வாப்பா உட்காரு, காஃபி போட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே இல்லை அத்தை, நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன், ஒயன் கிளம்பிட்டாளா அத்தை அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அம்மா அந்த எருமை மாடு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்ததுப்பா, இப்போ தான் நான் தான் அவளை எழுப்பி திட்டி குழி காமிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ தான் மியா கீழே இறங்கி வரா. மியா வந்தோடனே அம்மா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்ற உங்கள் அம்மா சாப்பிட்டு போடி அப்படின்போது மியா வேணாம்மா எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. உங்கள் அம்மா சரி போ அப்படின்றாங்க. மியா ஜேகேவை பார்த்துட்டு மாமா போயிட்டு வரேன் அப்படின்னும்போது ஜேகே பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணு அப்படின்னு உடனே மியா இல்லை மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. நீங்கள் கிளம்பி வரவே 1/2 மணி நேரம் ஆச்சு. வந்தோடனே மாமா போகலாமா அப்படின்னு கேட்குறா. உங்கள் அம்மா சாப்பிட்டு போடி அப்படின்றாங்க. நீங்கள் அதுக்கு அதெல்லாம் வேண்டாமா அப்படின்போது உங்கள் அம்மா நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, ஜேகே நீ வாப்பா சாப்பிடு அப்படின்னு போனீங்க. நான் வேண்டான்னு சொன்னால் விட்டுருவீங்களா, திரும்ப கேட்க மாட்டிங்களா, அதுதானே பொண்ணு மேலே எங்கேயாச்சும் அக்கறை இருந்தால் தானே அப்படின்னு உடனே ஜேகே உடனே சிரிச்சிட்டு சரி வா போய் சாப்பிட்லாம்னு உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு காலேஜுக்கு கூட்டிகிட்டு போவான். நீங்கள் 2 பேரும் இப்போ பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஜேகே ஏண்டி அதான் அவ்வளோ கத்துறாங்கல்ல அத்தை, கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கலாம்ல அப்படின்னு போனீங்க. மாமா அது என்னன்னே தெரியல, எனக்கு காலையில் தான் நல்லா தூக்கம் வருது அப்படின்போது ஜேகே உனக்கு வரும் டீப் வரும் அப்படின்னும்போது சரி அதெல்லாம் விடு, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கூட
அப்படின்னு கேட்கும்போது ஜேகே, ஏன்டி இப்போ தானடி சாப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு வாங்கி கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, சரி சரின்னு சொல்லிவிட்டு ஜேகேவும் உங்களுக்கு ஒரு முட்டை பப்ஸும் ஒரு ஜூஸும் வாங்கி கொடுத்து தான் காலேஜில் ட்ராப் பண்ணியிருப்பான். ஜேகே, நீங்கள் காலேஜில் இறங்கினோடனே, இங்கே பாரு ஒய்யன்மா, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணு ஓகேவா அப்படின்னு போது, நீங்கள் ஓகே மாமா பாய் அப்படின்ட்டு போகலான்னு பார்ப்போம். ஜேகே உங்களை கூப்பிட்றான் ஒய்யன் அப்படின்னு கும்பிடும்போது, நீங்களும் என்ன மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே கேட்குறான், இவ்வளோ லேட்டாக போறியே, உன்னை உங்கள் டீச்சர் திட்ட மாட்டாங்க, நான் வேணா வந்து பேசவா அப்படின்னு கேட்கும்போது, மாமா இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, நான் எத்தனை முறை லேட்டாக போய் டீச்சர் கண்ணில் படாமல் உள்ளே போயிருப்பேன். ஜேகே, ஆமாம் இந்த திருட்டு வேலையெல்லாம் நல்லா பாரு போ அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் பாய் மாமா சொல்லிட்டு காலேஜுக்குள்ளே போயிட்டு காலேஜ் வாசலில் நின்று எட்டி பார்க்குறீங்க வெளியே. ஜேகே போயிட்டானான்னு. ஜேகே போயிட்டான், அவ்வளோதான் உங்களுக்கு பதறுது. அங்கே வீரவசனம்லாம் பேசிட்டு வந்து இங்கே உங்களுக்கு பதறுது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே கிளாஸுக்கு இந்த மாதிரி டைமில் போனால் எப்போவுமே வெளில தான் நிற்பீங்க. அதனால் பயந்துகிட்டே போகிறீங்க காரிடாரில், மனசுக்குள்ளே உங்களை திட்டிகிட்டே போகிறீங்க. அடியே ஒய்யன், அப்போவே ஜேகே மாமா வந்து பேசவான்னு கேட்டாங்களே, அங்கே வீரவசனம்லாம் பேசிட்டு இங்கே ஏன்டி இப்படி பயப்படுற அப்படின்னு மனசுக்குள்ளேயே உங்களையே திட்டிட்டு கிளாஸ்க்குள்ளே போய் பார்த்தா ரொம்ப சூப்பர். உங்கள் நல்ல நேரம் அன்றைக்கி டீச்சரே லீவு. நீங்கள் உடனே அவ்வளோ சந்தோஷத்தோடு போய் உங்கள் ஃப்ரெண்டு மினி பக்கத்தில் உட்காடுறீங்க. மினி, அடியே உனக்கு மட்டும் எப்படிடி உலக்கடிக்குது அப்படின்னும்போது, நீங்கள் அதெல்லாம் என் கூடவே பிறந்ததுடி அப்படின்னும்போது, நான் கூட இன்றைக்கி அந்த ராட்சசி என்னை வெளில நிற்க வச்சிருவாளோன்னு நினச்சேன், பரவாயில்ல தப்பிச்சிட்டேன் அப்படின்றீங்க. மிமி, இதெல்லாம் ஓகே, ஃபிசிக்ஸ் சார் கொடுத்த ஹோம்ஒர்க்கும் முடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் ஃப்ரெண்டு லைட்டாக கொஞ்சம் பயத்தோடையே கேட்டிருப்பா. நீங்கள் எது ஹோம்ஒர்க்கா, ஐயோ நேற்று நைட்டு டிவி பார்த்துட்டே தூங்கிட்டேனேடி அப்படின்றீங்க. நீங்கள் இப்படி பயத்தோடு சொல்ல உங்கள் ஃப்ரெண்டு சந்தோஷமாக உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தேங்க்யூடி நல்ல வேலை நீ முடிக்கல அப்படின்னு பண்ணீங்க. ஏன்டி அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு, இல்லைடி நானும் முடிக்கலை, எங்கே தனியாக மாட்டி போயிடணுன்னு பயந்துட்டேன் அப்படின்றா. நீங்களா, நல்ல ஃப்ரெண்டுடி நீ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு, சரி வா 2 பேரும் சேர்ந்தே பனிஷ்மெண்ட் வாங்குவோம் அப்படின்றா. அதே மாதிரி உங்கள் ஃபிசிக்ஸ் சார் உங்கள் 2 பேருமே வெளில நிற்க வச்சுட்டு 2 பேருக்குமே எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தான் சோகமாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மட்டும் மாட்டலல்ல, நம்ம ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து மாட்டியிருக்காங்கல்ல. அப்படின்னும் போது யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். அன்றைக்கி நாள் அப்படியே போகுது. ஜேகேவும் உங்களை காலேஜில் இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் காலேஜிலேருந்து வீட்டுக்கு வந்தோடனே அங்கே நடந்த கதையை அப்படியே ஜேகே கிட்ட உல்ட்டாவாக சொல்லிகிட்ருக்கீங்க. மாமா பாத்தியா, நான் அந்த டீச்சரே மிரள விட்டுட்டேன் தெரியுமா இன்றைக்கி அப்படின்போது ஜேகே, நான் நம்பிட்டேன், உன் ஸ்கூல் குரூப்பில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி உன் டீச்சர் லீவுன்னு அப்படின்னும்போது நீங்கள் ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்படியா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே, அப்படித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னும்போது உங்கள் அம்மா, இருப்பா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்போது ஜேகே, இல்லை பரவாயில்ல அத்தை அப்படின்னு போனீங்க. மாமா சாப்பிட்டு போவா அப்படின்னு ஜேகே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட வச்சுருப்பீங்க. அப்போது உங்கள் அம்மா, ஜேகே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே, அத்தை மியாக்கு எப்போ ஓகேவோ நான் அப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும்போது உங்கள் அம்மா, மியாக்கு ஓகே தான் அப்படின்னும்போது ஜேகே ஷாக் ஆகிட்டான். அத்தை நிஜமாவா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அம்மா, ஆமாம்ப்பா இன்னும் எத்தனை நாள் தான் நீயும் வெயிட் பண்ணுவேன், நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்போது ஜேகே, சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் இது கேட்டோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னே தெரியல. ஒரு வேளை உங்களுக்கு ஜேகே மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்கலாம், பட் ஜேகே நம்மளை அப்படி பார்க்கல. அண்ட் ஜேகே சீக்கிரமாக நம்ம அக்காவோட ஹஸ்பண்ட் ஆக போகிறாருன்னு உங்கள் ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்க. பட் ஃபீலிங்ஸ் காமிச்சிக்காமல் சைலண்ட்டாக சாப்பிட்டு அங்கேருந்து போயிட்டீங்க. ஜேகேவும் சாப்பிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான்.
உங்கள் அம்மா உடனே ஜேகேவோட அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. உங்கள் அம்மா அதுக்கப்புறம் மியா கிட்ட வந்து இதுக்கு மேலெலாம் முடியாது, அந்த ஜேகே எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. மியாவும் ஓகே தான் சொல்லியிருப்பா. உங்கள் வீட்டில் மேரேஜ் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த எமோஷன்ஸ்லாம் கட்டுப்படுத்திட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரியே சுற்றிட்டு இருப்பீங்க. ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் ஆசைப்பட்ட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறான். ஏன்னா அதுதான் ஒரு விஷயம், அது ஒரு விதமான ஆசை. சின்ன வயசுலேருந்து இவங்க நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை நமக்கு ஆசை காட்டி வளர்க்கும் போது அவங்க மேலே நமக்கு தனியாக ஒரு ஃபீலிங்ஸ் உருவாகல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் ஜேகேக்கு மியா மேலே உருவாச்சு. இது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஜேகே வந்து இதை உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பா. கல்யாண நாளும் வந்துருச்சு. பட் நீங்கள் மியா கிட்ட ஒன்று நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது என்னன்னா, ஜேகே மட்டும்தான் கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே சிரிச்சுட்டே ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டே இருந்தான். பட் மியா கொஞ்சம் நர்வஸாக அவள் ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா. பட் நீங்கள் மியா கிட்ட ஒன்று நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அது ஜேகே மட்டும்தான் கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே சிரிச்சுட்டே ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். பட் மியா கொஞ்சம் நர்வஸாக கொஞ்சம் பயத்தோட அவன் ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா. உங்களுக்கு இதுவே நல்ல டவுட்டு கொடுத்தது. என்னடா அது, அக்கா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு அப்போவே உங்களுக்கு டவுட்டாக இருந்தது. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, விட்டுட்டீங்க. ஆனால் வெட்டிங் மார்னிங் அன்றைக்கி ஜேகே வந்து மேடையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. மியா வந்து அம்மா நான் தனியாகவே ரெடி ஆகிக்கிறேன்றாங்க. அப்போவும் உங்கள் அம்மா இல்லைடி நான் கூட வரேன்டி அப்படின்னும்போது மியா இல்லை பரவாயில்லம்மா மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மட்டும்தான் ரூம்குள்ளே போயிருப்பா. போய் 10 நிமிஷம் கழிச்சே நீங்கள் அந்த ரூமுக்கு போகிறீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போவே ஸ்டார்டிங்லேருந்தே டவுட்டாக இருந்துச்சுல, ஏதாச்சும் இப்போ அக்கா எங்கேதாச்சும் பண்ணிவிடுவாளான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போய் அது ஸ்பேர் கீ முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மியா வந்து அந்த சைடு ஒரு கயிறு ஜன்னல் வழியாக அந்த கயிறு கட்டிட்டு அங்கேருந்து இறங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் டக்குன்னு அவளை உள்ளே இழுத்துட்டீங்க. உள்ளே இழுத்துட்டு அக்கா என்ன காரியம் பண்ண பார்க்குற நீ அப்படின்னும் போது மியா டக்குன்னு உங்கள் காலில் விழுந்து அழறா. அக்கா என்ன பண்ணுற, எழுந்திரி அப்படின்னு சொல்லி உங்கள் அக்காவை எழுப்பி நிற்க வைக்கிறீங்க. ஒயன் எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டம் இல்லைடி, நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்டி. ஜேகே மாமாவை கல்யாணம் பண்ணால் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை எடுத்து கும்பிட்டு அப்படி அழறாங்க உங்கள் அக்கா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் அக்கா இதெல்லாம் இப்போ சொன்னால் இப்படிக்கா, அங்கே மாமா மணமேடையில் உட்காந்துட்ருக்குக்கா. அக்கா நீ போயிட்டா மாமா எவ்வளோ கஷ்டப்படணும்னு யோசிக்கா அப்படின்னும்போது அங்கே கொஞ்ச நேரம் ஆயிருக்கும்ல, என்னடா அது சவுண்டு கேட்குதுன்னு உங்கள் அம்மா வருவாங்க. மியா என்ன பண்ணிட்டான்னா டக்குன்னு உங்களை தள்ளி விட்டுட்டு என்னை மன்னிச்சிட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறில் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் எழுந்து அக்கா போகாதக்கான்னு கத்துறீங்க. பட் அவள் அங்கே போயிட்டா. உங்கள் அம்மா கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ண அங்கே ரோப் ஜன்னல் சைட்லேருந்து இருக்க நீங்கள் பக்கத்துலேயே நிற்க உங்கள் அம்மாவுக்கு புரியுது ஏன் மேரேஜை விட்டு ஓடிட்டான்னு புரியுது. ஆனால் அதுக்கு ஹெல்ப் பண்ணது நீங்கள் தான்னு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க உங்கள் அம்மா. உங்கள் அம்மா கிட்ட வந்து உங்கள் கன்னத்துலேயே ஒரே அரைஞ்சிட்டாங்க. ஒயன் என்ன காரியம்டி பண்ணியிருக்க, மியா இங்கேருந்து போக அவளுக்கு ஏன்டி ஹெல்ப் பண்ண அப்படின்னும்போது நீங்கள் நான் இல்லைம்மா அக்கா தான்மா நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னும்போது நீங்கள் முழுசாக பேசுறதுக்குள்ளேயே உங்கள் அம்மா உங்களை திரும்பவும் அரைஞ்சிட்டாங்க. உங்கள் அக்கா சொன்னால் நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னும்போது இந்த சத்தத்தை கேட்டு ஜேகேவோட அம்மா உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஓடி வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா நீங்கள் அழுதுட்டு நிற்கிறீங்க. ஜன்னலில் கயிறு இருக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு மியா ஓடிட்டான்னு. ஜேகே அம்மா வேகமாக உள்ளே வந்துட்டு அண்ணி என்ன அண்ணி இது, எங்கள் குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அண்ணி, வேணும்னே தானே பண்ணுறீங்க இதெல்லாம், இப்போ சந்தோஷமா அண்ணி உங்களுக்கு இதெல்லாம் பண்ண உடனே என்னும்போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பேசுகிறதுனே தெரியல. ஜேகே உடனே உங்ககிட்ட வந்து ஒயன் இங்கே என்ன நடக்குது, நீ மியாவுக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை, அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே இதுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. திரும்பவும் கத்துறான். ஒயன் நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் வந்து மாமா அக்காவுக்கு வேறு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் அதை தடுக்க தான் ட்ரை பண்ணேன். பட் அவள் போயிட்டா அப்படின்னு வச்சுக்கி நீ எங்கே யாரையாச்சும் கூப்பிட்ருக்கலாமே, ஏன் நீ கூப்பிடல அப்படின்னு கத்தும்போது நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. வேறு எதுவுமே பேசலை.
ஏன்னா வந்து அது உண்மைதான். நீங்கள் கூப்பிட்ருக்கலாம், நீங்கள் கூப்பிடல. ஏன்னா வந்து உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் உங்கள் அக்கா அப்படி அழும்போது. நான் ஜேகே மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நீங்கள் யாரையுமே கூப்பிட்ருக்க மாட்டீங்க. அழுதுகிட்டே நிற்கிறீங்க. ஜேகே வந்து ஐயா நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன், மியா எங்கே போய் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அப்போவும் எதுவுமே பேசல, அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு தெரியாது அப்படின்றீங்க. டக்குன்னு உங்கள் அப்பா ஒரே அரைஞ்சிட்றாரு. யாருமே தடுக்க வரல, ஈவன் ஜேகே கூட தடுக்க வரல. உங்கள் அப்பா வையன் உன் அக்கா எங்கே போயிருக்கான்னு எல்லோரும் கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லும்போது நீங்கள் அப்போவும் எதுவுமே பேசல, அமைதியாக அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்போது ஜேகே அம்மா அண்ணி இப்போது என் பையன் வாழ்க்கையை என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னும்போது உங்கள் அப்பா ஜேகே என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்போது எல்லாருக்குமே ஷாக். பட் இப்போது இதுதான் எல்லாருக்கும் சரின்னு பட்டுது. ஸோ எப்படியோ உங்களையும் ஜேகேவையும் கன்வின்ஸ் பண்ணி ஜேகேவை உங்கள் கழுத்தில் தாலி கட்ட வச்சிடுறாங்க. நைட்டு நீங்கள் ஜேகே ரூமுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா அவங்க அங்கே கோவத்தில் எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே கிட்டே போயிட்டு மாமா ப்ளீஸ் மாமா நான் சொல்கிறது கேளு மாமான்றீங்க. ஜேகே ஒய்யன் என் கண் முன்னாடி நிற்காது, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக வருது ஒய்யன். இல்லை நான் கேட்குறேன், நீ உங்கள் அக்காவை வேணும்னே தானே அனுப்பி வச்சியோன்னு எனக்கு தோணுது. எனக்கு குடிச்சிட்டு பேசுகிறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. என் மாமா அப்படின்றீங்க. ஜேகே ஒருவேளை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீயே தான் உங்கள் அக்காவுக்கு பிளான் போட்டு கொடுத்துருப்பியோ ஓடி போடுன்னு. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழறீங்க. ஜேகே அப்படியே பெட்டில் படுத்து தூங்குறான், அவன் குடிச்சிட்டு தான் பேசுகிறான், அது உங்களுக்கும் நல்லா தெரியுது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் காஃபி போட்டுட்டு வந்து ஜேகேவை எழுப்புறீங்க. மாமா ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது மாமா எழுந்துறீங்க அப்படின்னு எழுப்புறீங்க. ஜேகே எழுந்துட்டு ஒன்றுமே சொல்லலை. மாமா காஃபி அப்படின்றீங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் பாத்ரூம்குள்ளே போயிட்டான். நீங்கள் அந்த காஃபி கப்பை வச்சுட்டு அங்கேயே தான் அவன் வரைக்கும் நின்றுட்டே இருக்கீங்க. அவன் வெளியே வந்தோடனே அவன்கிட்ட போய் காஃபி கப்பை கொடுக்குறீங்க. மாமா காஃபி அப்படின்றீங்க. ஜேகே உடனே எனக்கு ஒன்றும் மற்றவங்க போடுற காஃபி தேவையில்லை அப்படின்போது மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றீங்க. ஜேகே நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னும்போது ஜேகே சும்மா கை அப்படி மேலே தூக்குவோம்ல எப்போவுமே யாராச்சும் வேண்டான்னு சொல்லும்போது, அந்த மாதிரி சொல்லும்போது தெரியாமல் காஃபி கப்பை தள்ளி விட்டுடுறான். அது கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐம் சாரி மாமா அப்படின்றீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அங்கே நிற்கவே முடியல, அங்கேருந்து போயிட்டான். என்ன தான் இருந்தாலும் இது கொஞ்சம் அவனுக்கே கஷ்டமாயிடுச்சு. என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்ன தான் இருந்தாலும் அவன் உங்ககிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசுவான். உங்களை அவன் ஏதோ குடிச்சிருக்கோ தான் நேற்று அப்படியெல்லாம் பேசியிருப்பான். மற்றபடி அவனுக்கு புரியுது நீங்கள் ஒரு குழந்தை, நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க, ஏதாச்சும் நடந்திருக்கும் அப்படின்னு அவனுக்கு புரியுது. பட் அவன் அதை வெளியே காமிச்சிக்கல. ஏன்னா இன்னும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டீங்க, ஏன் அப்படி பண்ண, எதுக்காக சொல்லலை, வெறும் அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. அவங்கிட்ட கூட சொல்லலை. அதுதான் அவனுக்கு கோவம். அதனால தான் உங்ககிட்ட பேசக்கூட மாட்றான். அதுக்கப்புறமா வந்து ஜேகே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருப்பான். அவன் உங்களை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு வாரம் இப்படியே போகுது. நீங்கள் காலேஜுக்கே போகல. ஜேகே உங்களை இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இப்போது நீங்கள் காலேஜுக்கு இன்றைக்கி கிளம்பிட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. கிச்சனில் லன்ச் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஜேகே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு அப்போ தான் கீழே இறங்கி வரான். நீங்கள் மாமா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்டு போங்கன்னும்போது ஜேகே அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா நீ சமைச்சிருந்தா மட்டும் சொல்லு, நான் சாப்பிட்றேன் அப்படின்போது ஜேகே அம்மா தாங்கிட்டு ஆமாண்டா நான் தாண்டா சமைச்சேன் அப்படின்போது ஜேகே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவன் சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டான் அது அவங்க அம்மா சமைக்கலை, நீங்கள் தான் சமைச்சிங்கன்னு. ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. அவன் சாப்பிட்டு அவன் பாட்டு கை கழுவிட்டு போயிட்டான். ஜேகே அம்மா ஜேகேப்பா என்னை காலேஜில் விடுறியா அப்படின்னு கேட்கும்போது ஜேகே சரின்னு சொல்லலான்னு வரும்போது அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜேகேக்கு இதில் ஒரு வேலை இஷ்டம் இல்லை போல், அப்போது வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட் மாதிரி பேச கூப்பிட்டு போனார். இப்போது அவர் என் மேலே கோவமாக இருக்கார், எனக்கு பிடிக்கல, என்னை ஹேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணாம்
பரவாயில்ல நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அத்தை அப்படின்னும்போது ஜேகே நீ தனியாலாம் போக தேவையில்லை, அதை அத்தைக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஒரு வேளை மாமாவுக்கு என் மேலே வெறுப்பெல்லாம் எதுவுமே இல்லையோ, நம்ம தான் நினச்சிருக்கோமோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 நாளாக வந்து ஜேகே தான் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பான். இன்றைக்கி காலையில் நீங்கள் வழக்கம் போல் உங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்காக சமைச்சிட்ருக்கும்போது கொதிக்கிற தண்ணி என்ன பண்ணிட்டீங்கன்னா ஊற்றிக்கிட்டீங்க. உங்கள் கை மேலே அது பட்டுருச்சு. படும்போது உங்களுக்கு எரியுது, கத்துறீங்க வலியில், அம்மானு கத்துறீங்க. ஜேகேவோட அம்மா ஓடி வந்து பார்த்தா கை மேலே உங்களுக்கு சுடு தண்ணி ஊற்றிருக்கீங்க. ரொம்ப கத்திட்ருக்கீங்க வலியில். ஜேகே உங்கள் கை எடுத்துகிட்டு போய் சில்லு தண்ணியில் வச்சுட்டு ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடுமான்றாங்க. அதை தண்ணியிலேருந்து எடுத்து பார்த்தா உங்கள் கை அப்படி செவந்து போயிருக்குங்க. நீங்கள் கத்துறீங்க, மாமா எரியுது மாமா, வலிக்குது மாமான்னு கத்துறீங்க. ஜேகே ஒன்றும் இல்லைம்மா, வாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வாமான்னு சொல்லிவிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். ஜேகேக்கு வந்து உங்கள் கையில் வந்து பேண்டேஜெலாம் போட்டிருப்பாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது. என்னதான் இருந்தாலும் மியா கிட்ட பேசுறதை விட மற்றவங்க கிட்டலாம் பேசுறதை விட ஜேகே உங்ககிட்ட தான் அதிகமாக பேசி உங்ககிட்ட தான் அதிகமாக பழகியிருப்பான். இப்போ நீங்கள் வழியில் துடிக்கணும் போது ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனால் பார்க்கவே முடியல. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கியே போயிடுச்சு. அவன் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களை படுத்து தூங்க வச்சுருப்பான். உங்கள் கையை பிடிச்சி உங்கள் பக்கத்துலேயே தான் படுத்துருப்பான். ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடுமா அப்படியே தான் சொல்லி படுத்துட்டு இருந்திருப்பான். இப்போ வீட்டு வாசலில் காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா மியா தான். எல்லாருக்குமே செம்ம டென்ஷன். ஜேகே அம்மா கத்துறாங்க, நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஜேகே ஒன்றுமே பேசலை. மியா வந்து அவங்கக்கிட்ட அப்படி மன்னிப்பு கேட்டு அழறா. இல்லை அது ஏன் தப்பு தான், அன்றைக்கி நான் தான் வந்து ஒய்யனை தள்ளி விட்டுட்டு போனேன். அவள் எவ்வளோ சொன்னான், ஜேகே மாமாவை பற்றி யோசிச்சு பாருக்கா அப்படியெல்லாம் கூட சொன்னாள், நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நடந்தது எல்லாமே சொல்கிறா. சாரி, நான் ஏதோ பயத்தில் தான் பண்ணிட்டேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஜேகே மாமாவை மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, நான் என் அம்மா கிட்டே சொல்லலாம் நினச்சேன், ஆனால் பயமாக இருந்தது அப்படின்னும்போது ஜேகே இது அட்லீஸ்ட் நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானாச்சு தடுத்திருப்பேன்னும்போது மியா உடனே சாரி மாமா அப்படின்னும்போது இப்போ வந்து ஜேகேக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. என்னடா அது, அப்போ அந்த பொண்ணை இப்படி ஒய்யனாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னும்போது அவனுக்கே கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. அவன் யோசிக்கிறான், ஒய்யன் நீ அட்லீஸ்ட் என்னை ஒரு அரைஞ்சாச்சு நீ சொல்லியிருக்கக்கூடாதா, மாமா அக்கா அன்றைக்கி இந்த மாதிரி என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டா, அதனால தான் மாமான்னு என்னை சொல்லியிருக்கலாம்ல, நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து தான் எழுந்திரிக்கிறீங்க. ஏஞ்ச உடனே ஜேகே வந்து இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். ஓகேன்னு தான் சொல்கிறீங்க. ஜேகே வந்து சரி வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் யோசிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை வெளில கூப்பிட்டு போவான். சூப்பராக இருக்குது. ஒரு பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நல்லா மூனோட லைட் அப்படி அடிக்குது, ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. பசங்களாம் பக்கத்தில் விளையாடிட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது வியூவே பார்க்க. ஜேகே வந்து ஒயன் சாரி அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுக்கு மாமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி மியா வீட்டுக்கு வந்தா அப்படின்போது நீங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தாளா, அக்கா இப்போது பரவாயில்ல அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் அக்கா இப்போ பரவாயில்ல, நீ என்னை மன்னிச்சிட்ரி, நான் உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், அப்படி விட்டுருக்கக்கூடாது அப்படின்னும்போது நீங்கள் இல்லை மாமா யார் அந்த இடத்துல இருந்தாலும் அப்படி தான் இருந்திருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருந்தது, எனக்கு கோவம்லாம் இல்லை மாமா அப்படின்னும்போது ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. நான் அன்றைக்கி நைட்டு எப்படி தான் இருந்தாலும் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் மாமா பரவாயில்ல மாமா அப்படின்றீங்க. ஜேகே வந்து ஒய்யன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா நம்ம லைஃப்பை பற்றி யோசிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் மாமா நீ எப்போ சொல்கிறியோ நம்ம அப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம், இதுவும் இஷ்டம், இதுவும் வாழ்க்கை அப்படின்போது ஜேகே இது வரைக்கும் இது என் இஷ்டம் என் வாழ்க்கையாக இருந்தது, ஆனால் இனிமேல்
என் லைஃப்குள்ளே நீயும் வந்துட்டல்ல, அப்போ இது நம்ம இஷ்டம், நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்னும்போது உங்களுக்கும் இதை கேட்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஜங்குக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சு இப்போது ஃபைனலாக உங்களை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு 5 இயர்ஸ் கழித்து காட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குது. அவள் பேர் ஜான்சோல. அவள் எப்போவுமே சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாள். பார்க்க தான் அவங்க அப்பா மாதிரி, ஆனால் பண்ணுறதெல்லாம் உங்களை மாதிரியே தான். ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டே சுற்றிட்டே இருப்பாள். இப்போது டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் பொண்ணு தான், அப்பா அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்குப்பா, பேசாமல் அம்மாவை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடலாமாப்பா அப்படின்னு ஜேகே கிட்டே கேட்குறா. ஜேகே ஆமாம் அம்மா எனக்கும் அதுதான் தோணிகிட்டே இருக்குது, பேசாமல் உங்கள் அம்மா கூப்பிட்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் 2 பேரும் இதை மாதிரி ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி தான்டா உங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போகுது. ஓகே, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வேறு எஃப்எஃபோட உங்களை வேறு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். வைக்கிறேன்.